போஸ்ட் யாருடா? ஹலோ ஹலோ. கேக்குதா மேம்? நல்லாவே கேக்குது. போஸ்ட் யாருன்னு கேட்ட நீங்களா சுகன்யா மேமா? நான் தான் மேம் இருக்கேன். அவங்க இன்னும் பாக்கல போல லிங்க. இப்பதான் போட்டேன். ஓ அப்படியா, சரி சரி சரி. ஓகே. வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. தே தேர்வுக்கு உண்டான நாட்கள் மிக மிக குறைவாகவே இருக்கு. சரிங்களா? நாட்கள் நகர நகர பயம் தான் அதிகமாக நினைப்பாங்க. பயமே கிடையாது. நீங்க தினந்தோறும் படிங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்குறள், தென் 14 கீழ்க்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய சில நூல்கள். சரிங்களா? நேற்றைய வகுப்புல திருக்குறள் பார்த்தோம், நாலடியார் பார்த்தோம், நான்மணி கடிகை பார்த்தோம். ஆனா திருக்குறள் டெய்லி போய்கிட்டு இருக்கோம், அதிகாரத்து மூலமா படிச்சுக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா நாற்பது பார்ப்போம். அது போக இப்ப நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, பத்தியை படித்து பார்த்து கேள்விக்கு வினா அனுப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் இப்ப நம்ம பார்க்க போறோம் இன்றைய வகுப்புல. ஓகேங்களா? ஓகே, பாருங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் வந்து விருந்தோம்பல். விருந்தோம்பல் என்ற அதிகாரம் தான் பார்க்க போறோம். விருந்தோம்பல் அதிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ பாருங்க. சரிங்களா? இந்த இமேஜ் எங்க உள்ள இமேஜ்? கன்னியாகுமரி இருக்கக்கூடியது. இந்தியாவின் தெற்கு எல்லை என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை இருக்கு. ஓகேங்களா? கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை இருக்கு. இந்த திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. 1990ல வடிவமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2000 ஜனவரி நியூ இயர் அன்னைக்கு தான் இது திறந்து வச்சாங்க. சரிங்களா? திருவள்ளுவர் சிலையை நியூ இயர் அன்னைக்கு தான் திறந்து வச்சிருக்காங்க. இது வந்து கன்னியாகுமரியில் இருக்க பிளேஸ். நான் அதுல திருவள்ளுவர் சிலையை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ இந்தியாவின் தெற்கு எல்லை என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை இருக்கு. ஓகேங்களா? திருவள்ளுவர் சிலை இருக்கு. இந்த திருவள்ளுவர் சிலை 1990ல ஆரம்பிச்சு 2000 ஜனவரி நியூ இயர் அன்னைக்கு தான் திறந்து வச்சாங்க. அந்த திருவள்ளுவர் சிலையில நான் இங்க காமிச்சிருக்கிறது கன்னியாகுமரி இருக்க பிளேஸ். திருவள்ளுவர் சிலை நேற்றைய தினமே நான் காமிச்சேன். பாறையில இருந்து அந்த சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 133 அடியா இருக்கும். சிலையோட உயரம் 133 அடி. அந்த சிலையோட பீடம் வந்து 38 அடியா இருக்கு. அறத்துப்பால் என்பது அதிகாரங்களை குறிக்கும். சரிங்களா? 38 அடி சிலையோட பீடம். அறத்துப்பால் வந்து 38, அறத்துப்பால் 38 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, அதை குறிக்குது. அந்த சிலையின் உயரம் வந்து 95 அடி. சிலையின் உயரம் 95 அடி. அது பொருட்பால் இன்பத்துப்பால் இது ரெண்டையுமே குறிக்கக்கூடியதா இருக்குது. சரிங்களா? பொருட்பால் இன்பத்துப்பால் ரெண்டையுமே குறிக்கக்கூடியதா இருக்குது. உண்மையிலேயே இந்த கன்னியாகுமரி கூடிய திருவள்ளுவர் சிலை வந்து தமிழுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. உயர்ந்து நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்து அதிகாரத்துக்குள்ள போறோம். விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா என்னது? வர்ற விருந்தினர்களை உபசரித்து அவங்களுக்கு வழி அனுப்புறதுதான். சரிங்களா? உபசரித்துனா சும்மா வாங்க நல்லா இருக்கான்னு கேட்டு அனுப்புறது கிடையாது. ஒரு சாப்பாடு, ஒரு இன்முகத்தோட வரவேற்று அவங்க வழி அனுப்புறதுதான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இது என்ன? இருந்தோம்பி, இல்வாழ்வு, இல்லத்தில் இருந்து, குடும்பத்தில் இருந்து கொண்டு. ஓகேங்களா? ஓம்பி, பொருள்களை விரும்பி காத்து. ஓம்பின்னா என்னது? பொருள்களை விரும்பி காத்து. வாழ்வது எல்லாம், வாழ்வது எல்லாமே விருந்து, வந்த விருந்தினரை. இருந்தோம்பி இல்லத்தில் இருந்து கொண்டு வாழ்வதெல்லாம் வந்த விருந்தினரை. வேளாண்மை என்று சொல்லக்கூடிய இங்க உதவியை குறிக்குது. செய்தற் பொருட்டு, அந்த வந்த விருந்தினரை போற்றி உதவி செய்வதற்கே என்று கருத வேண்டும். என்ன சொல்றாங்க? இல்லத்துல இருந்து வருவாயை பெருக்கிக் கொண்டு வாழ்வை வளப்படுத்திக் கொள்வதெல்லாம் எதுக்காக? வரும் விருந்தினருக்கு விருந்தோம்பல் செய்வதற்காக.
இல்லறத்தை போற்றி வாழ்வது, விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே. இங்கு இந்த உதவி என்று சொல்லக்கூடிய எதை குறிக்கிறது? அந்த வேளாண்மை என்று சொல்ல குறிக்கிறது. சரிங்களா? வேளாண்மை என்ற சொல்ல குறிக்கிறது. தமிழ்ல பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல பொருள் மாறுபடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், விருந்து புறத்ததா தானுண்ட சாவா மருந்தனினும் மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனும். என்ன சொல்றாங்க? சாவா மருந்து, சாவை தராத மருந்தாகிய அமிர்தமாக இருந்தாலும், அமிர்தமாக இருந்தாலும், சரிங்களா, புறத்த தன் வீட்டின் புறத்தில் இருக்க. யாரு? விருந்தினர் தன்னுடைய வீட்டின் புறத்தில் இருக்க, உள்ளுக்குள்ள இருக்கும் போது தான் மட்டும் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு, தான் மட்டும் வீட்டுல இருந்துகிட்டு உண்பது விரும்பக்கூடிய தன்மை அல்ல. வேண்டற் பாற்றன்று என்று சொல்லக்கூடியது விரும்பக்கூடிய தன்மை அல்ல. விருந்து புறத்ததா தானொண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாட்டன்று. என்ன சொல்றாங்க? வந்த விருந்தாளி வெளியில இருக்கும்போது தான் மட்டும் அந்த உணவை சாப்பிடுறது எப்படி இருக்குது? நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய அமிர்தமாகவே இருந்தாலும் தான் மட்டும் சாப்பிடுறது எப்படி இருக்குது? தகாத செயல், விரும்பத்தகாத ஒரு செயல். ஏன்னா விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்து, சாகாத மருந்து அமிர்தமாகவே இருந்தாலும் அதை தான் மட்டும் சாப்பிடுவது உண்பத்தகுந்த ஒரு பண்பாடு கிடையாது. ஒரு பண்பாடு கிடையாது. அதான் இங்க வேண்டற் பாற்றன்று என்று சொல்லக்கூடியது என்னன்னா, விரும்பத்தன்மை அல்ல, விரும்பக்கூடிய விஷயம் அல்ல. அடுத்து பாரு, முதல் 2 குறள் எப்படி இருக்குது? முதல் குறள் வந்து என்னது? நம்ம வருவாயை பெருக்கிறது, விருந்தினர் வரவேற்கிறது. 2வது குறள் என்ன சொல்றாங்க? நம்ம அமிர்தமாகவே இருந்தாலும் தான் மட்டும் சாப்பிடுறது விரும்பத்தகாத விஷயம். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவருந்து பால்படுதல் என்று. வருவிருந்து, வருகின்ற விருந்தினரை, வைகளும் நாள்தோறும், வைகளும் என்று சொல்லக்கூடியது நாள்தோறும், ஓம்புவான் விருந்தோம்பல் செய்பவனுடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையாகப்பட்டது பருவந்து, பருவந்து என்றால் துன்பம் தரக்கூடிய வறுமையில், துன்பம் தரக்கூடிய வறுமையில், பாழ்படுதல் என்பது கெட்டு விடுதல், இன்றுன இல்லை. என்ன சொல்றாங்க? வருகின்ற விருந்தினரை நாள்தோறும் விருந்தோம்பல் செய்வனுடைய இல்வாழ்க்கையாகப்பட்டது துன்பம் தரக்கூடிய வறுமையிலேயுமே கெட்டு விடுவது கிடையாது. துன்பம் தரக்கூடிய வறுமையிலேயுமே என்னது? கெட்டு விடுதல் கிடையாது. பருவந்து என்று சொல்லக்கூடியது துன்பம் தரக்கூடிய வறுமை, துன்பம் தரக்கூடிய வறுமை. பாருங்க, ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு திருக்குறள் அந்த பொருள் மட்டும்தான் கேட்பாங்க. சரிங்களா? பொருள் கேட்பாங்க, அடுத்த டேஷ் கொடுத்து கேட்பாங்க. சரி, இங்க பருவந்து என்று சொல்லக்கூடிய விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பொருள் வாழ்க்கை, அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டழிவது கிடையாது. நான் கஷ்டத்துல இருந்தாலும் வந்த விருந்தினரை நான் இன்முகத்தோட வரவேற்று அவங்களுக்கு உபசரிப்பு செய்யறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு துன்பமும் வராது. பருவந்து என்றால் துன்பம் தரக்கூடிய வறுமை, துன்பம் தரக்கூடிய வறுமை. அடுத்து, அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். அகனமர்ந்து, முக மலர்ச்சியுடன், அகனமர்ந்து, சரிங்களா? சரி, அகனமர்ந்து என்ன சொல்ல? மனம் மகிழ்ந்து, உள்ளம் மகிழ்ந்து, உள்ளம் மகிழ்ந்து, செய்யாள் செல்வம் என்னும் திருமகளோ உரையும் முகனமர்ந்து, உரையும் முகனமர்ந்து, உரையும்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், திருமகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எதார்த்த மனமகிழ்ந்து செய்யக்கூடியவர்கள்ட்ட திருமகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். முகன் அமர்ந்து, முகம் மலர்ச்சியுடனோன, நல் விருந்து ஓம்புவான் இல்,
விரும்பி வரவேற்று முகன் அமர்ந்து முக மலர்ச்சியோட விரும்பி வரவேற்று நல்ல உணவுகளை வழங்குபவனுடைய இல்லத்துல, இல் என்றால் வீட்டுல, இல்லத்துல செல்வம் எனக்கூடிய திருமகளோ மனமகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பாள். மனமகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பாள். ஓகேங்களா? மன மகிழ்ச்சியை முக மலர்ச்சியால் காட்டி விருந்தினை வரவேற்ப வீட்டில் அமர்ந்து கொண்டு செல்வம் என திருமகள் வாழ்ந்து கொண்டே இருப்பாள். ஓகேங்களா? செல்வம் என திருமகள் வாழ்ந்து கொண்டே இருப்பாள். அடுத்து வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பல் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். மிச்சில் என்று சொல்வது மிச்சப்பட்டிருப்பது, மீதம். மிச்சில் என்று சொல்லக்கூடியது மீதம். ஓகேங்களா? வித்தும் இடல், வித்துனா விதை இடுதல், வித்து என்று சொல்லக்கூடியது இங்க விதையை குறிக்குது. விதை இடுதல் வேண்டும். கொள்ளோ விருந்தோம்பி, கொள்ளோ விருந்தோம்பி மிசைவான் என்று சொல்லக்கூடியவன் உண்ணக்கூடியவன். மிசைவான் என்றால் உண்ணக்கூடியவன். புலம் என்றால் இங்க நிலத்தை குறிக்குது. புலம் என்றால் இங்க நிலத்தை குறிக்குது. என்ன சொல்றாங்க? வந்த விருந்தினரை வரவேற்று உணவளித்தது போக மிச்சம் இருப்பதை உண்ணக்கூடியவன் எப்படி இருக்கான்? நிலத்திற்கு விதையிடக்கூட வேண்டியது அவசியம் இல்லை. என்ன கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கு, அவங்க நான் எல்லாத்தையும் கொடுத்துடுறேன், அவங்களை கவனிச்சா மிச்சம் இருக்குது, மிச்சம் தான் அதை நான் சாப்பிட முடியும். ஆனா நான் சாப்பிட்டு அவங்க மிச்சத்தை கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதான் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழக்கூடிய பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா? விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா? இது விருந்தோம்பல் பண்புகள்ல பெரிய புராணத்துல ஏகப்பட்ட விருந்தோம்பல் பண்புகள்லையும் பெரிய புராணத்துல ஒரு 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 செய்தி குறிப்பு நான் முன்னாடியே சொன்னேன். சரிங்களா? விருந்தோம்பல் பண்புகளை பத்தி பெரிய புராணத்துல. ஏன்னா இளையான்குடி மாறநாயனர் என்ன பண்ணாரு? தான் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவர்கிட்ட பணமே இல்லை. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு? அன்னைக்கு விதைத்து விட்டு வந்த நெல்லையை அரித்து வந்து அதுக்கப்புறம் சமைத்து இருந்த படத்த திறமை எதுல காட்டுதுன்னா பெரிய புராணத்துல காட்டப்படுது. ஏன்னா இளையாங்குடி மாறநாயனர் வீட்டுக்கு சிவனடியார்கள் வந்திருக்காங்க. அப்ப அவருக்கு விருந்தளிக்க பணமே இல்லை. என்ன பண்றாரு? சாப்பாடே இல்ல. அவர் அன்னைக்கு தான் போய் விதை பாவிட்டு வந்திருப்பாரு. அந்த விதை எடுத்து திரும்ப அரிச்சு கொண்டு வந்து சமைச்சு கொடுப்பாரா சிவனடியாருக்கு. அதனாலதான் இங்க பாருங்க, அது கேட்டார் குரல். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினருக்கு முதல் உணவளித்து விட்டு மிஞ்சியதை தான் உண்டு வாழக்கூடிய பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட அவன் செய்ய மாட்டானா? நிலத்திற்குரிய விதையை கூட அவங்க செய்ய மாட்டானா? விருந்தோம்பல் பண்பை பத்தி நற்றினையில இருக்குது, குறுந்தொகையில இருக்குது, இன்னும் சொல்ல போனா புறநானூர்ல இருக்கு. நற்றினையில கூட ஒரு பாடல் இருக்கு தெரியுமா? அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அள் என்றால் இரவு. ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் என்ன செய்வாங்க? நைட்டு வந்தாலும் சாப்பாடு கொடுப்பாங்களா? நடு இரவுல விருந்தினர் வந்தாலும் கூட அவங்கள மகிழ்ந்து வரவேற்று உண்ணக்கூடிய பண்பு, அதாவது உணவை அளிக்கக்கூடிய பண்பு குடும்ப தலைவிக்கு இருக்கு. அதையே தான் நற்றினையில அள்ளில் ஆயினும் விருந்துவரன் என்று குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அல் என்றால் இரவு. இரவு நேரத்தில் விருந்தினர் வந்தால் கூட அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, என்ன சொல்றது, சிலப்பதிகாரத்துல கூட கண்ணகி என்ன கணவனை பிரிஞ்சு இருப்பாங்க. கணவனை பிரிஞ்சு இருக்கும்போது அவங்களால சாப்பாடு கொடுக்க முடியல, வந்த விருந்தினருக்கு சாப்பாடு கொடுக்க முடியல. ஒரு அழகான வரி சொல்லுவாங்க. தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கேடலும் இழந்த எண்ணெய் விருந்ததிர் கோடலும். நான் என் கணவனை பிரிஞ்சது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனா என்னை தேடி வந்தவங்களுக்கு என்னால சாப்பாடு கொடுக்க முடியலையே, ரொம்ப கவலையா சொல்லுவாங்களா. அதான் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று சிலப்பதிகாரத்துல பாடல் வரிகள் இருக்கு. அப்ப இந்த பக்தி இலக்கியங்கள்ல, அதாவது சங்க இலக்கியங்களையும் இருக்குது, காப்பியங்கள்லயும் இருக்குது. திருவள்ளுவரும் விருந்தோம்பல் பண்பை பத்தி சிறப்பாக சொல்லியிருக்காரு. சரி, அடுத்து பா. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. எனது செல்விருந்து உணவுண்டு செல்லக்கூடிய விருந்தினரை ஓம்பி விரும்பி அனுப்பிவிட்டு, விரும்பி அனுப்பிவிட்டு வருவிருந்து வரப்போற விருந்தாளிய
பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சரிங்களா? நல்வருந்து வானத்தவர்க்கு, ஒரு நல்ல விருந்தினனாக அவன் இருக்கிறான். வானத்தவர்க்கு யாருக்கு? வானத்தில் உள்ள புகழ் பெற்றவர்களுக்கு. வானத்தில் உள்ள புகழ் பெற்றவருக்கு. ஒருத்தவங்க நம்ம வீட்டுல இருந்து சாப்பிட வந்துட்டாங்க, அவங்களுக்கு உணவளித்து அறிந்து விட்டு அடுத்து வரப்போற விருந்தாளிக்காக காத்து கொண்டு இருக்கிறான். சரிங்களா? அதான் வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழி அனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை புகழ்வானில் இருப்போர் நல்ல விருந்தினன் என்று வரவேற்று போற்றுவாங்களாம். இதையே பொருநராற்று படையிலையும் இந்த விருந்தினரை வழி அனுப்பக்கூடிய பண்போடு ஒரு ஒரு அடி இருக்கு. என்னன்னா, காலின் 7 அடி பின் சென்று, காலின் 7 அடி பின் சென்று என்று. இதன் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 7 அடி நடந்து போய் வழி அனுப்பி வைப்பாங்களாம். ஏன்னா பண்டை தமிழர்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க திரும்பி போகும்போது அவங்கள பிரிய மனமே இல்லாம கவலைப்படுவாங்க. ஆனா வழி அனுப்பும் போது அவங்க போக போற அந்த 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரையும் 7 அடி நடந்து சென்று வழி அனுப்புவாங்களாம். அதுதான் காலின் 7 அடி பின் சென்று என்று புறநானூற்று படையில இந்த பாடல் வரி இருக்கு. விருந்தோம்பல் பண்பு வரப்ப இதையும் நான் உங்களுக்கு இடையில சொல்றேன். சரிங்களா? காலின் 7 அடி பின் சென்று புறநானூற்று படையில இந்த பாடல் வரி இருக்கு. ஏன்னா இங்க இந்த குறள் எதை சொல்லுது? வந்த விருந்தாளிக்கு உபசரிச்சுட்டாங்க, உபசரிச்சுட்டு நீ அடுத்த வரப்போற விருந்தாளிக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். இணை துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். வேள்வி பயனா என்னது? விருந்தினருக்கு விருப்பத்தோட செய்யக்கூடிய பயன். வேள்வி பயன் என்று சொல்லக்கூடியது விருந்தினருக்கு விருப்பத்தோடு, விருந்தினருக்கு விருப்பத்தோடு செய்யக்கூடிய பயன். இணை துணைத்து இவ்வளவுதானா? சரிங்களா? ஒன்றல்ல. இருப்பது என்பது ஒன்றில்லை, ஒன்றல்ல, ஒரு அளவையே உடையதல்ல. விருந்து விருந்தினர்களுடைய துணை தகுதி என்ற அளவே துணையாக இருக்குது. இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தினருக்கு விருப்பத்தோடு செய்யக்கூடிய பயன் இவ்வளவுதான் என்பது ஒரு அளவு கிடையாது. விருந்தினர்களது தகுதி என்ற அளவே அதுக்கு துணையாகும். இப்ப என் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு இவங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவுதான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. இவங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவுதான் செய்யணும் ஒரு கட்டளை எல்லாம் கிடையாது. இவ்வளவுதான் கொடுக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கா அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம். வேள்வி என்றால் விருந்தினருக்கு விருப்பத்தோட செய்யக்கூடிய பயன். அதனாலதான் கலிங்கத்து பரணிலே ஒரு பாடல் இருக்கு. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. கலிங்கத்து பரணி ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க. விருந்தினரும் வறியவரும் என்ன சொல்றாங்க? விருந்தினருக்கு உணவினோட முக மலர்ச்சியை ஜெயங்கனர் ரொம்ப அழகா உண்மைப்படுத்திருப்பாரு. ஜெயங்கனர் ரொம்ப அழகா உவமைப்படுத்தியிருப்பாரு. எப்படின்னா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல. ஏன்னா கலிங்கத்து பரணில ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவினரோட முக மலர்ச்சியை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்து பாருங்க. பரிந்தோம்பி பற்றேற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தோம்பி விருந்தினரை விரும்பி, பரிந்தோம்பி சரிங்களா? பருந்தி என்றால் வருந்தி, பருந்தி என்று சொல்லக்கூடியது வருந்தி, ஓம்பினா வருந்தி விரும்பி காத்த பொருளை எல்லாம் பற்றேற்றம் இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே, இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே. என்ன சொல்றாங்க? விருந்தினரை விரும்பி விருந்தோம்பல் செய்வதை தலை சிறந்ததாக நினைக்காதவங்க, சரிங்களா? தலை சிறந்தா நினைக்காதவங்க விரும்பி காத்த பொருளை எல்லாம் எல்லாத்தையுமே இழந்து விட்டோம் அப்படின்னு நினைச்சு வருந்துவாங்களாம். இப்ப வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வர்றாங்க, அவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? இன்முகத்தோட வர வைக்கணும். சே இவங்க எதுக்கு வந்தாங்க, இவங்க எதுக்கு வர்றாங்க, ஒரு கடமைக்கு நம்ம செய்யறோம் இல்லையா? அது தவறு.
செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படுத்தாமல் போயிற்றே என வருந்துவாங்க. பணத்தை சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? 4 பேருக்கு உதவணும் இல்லையா? 4 பேருக்கு உதவணும். இதுல இன்னும் சொல்ல போனா நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டாங்களா அவங்க இன்முகத்தோட வரவேற்கும். அது அடுத்த பாடலே இருக்கு. அனிச்சமரை பார்த்து இருக்கு. அதனாலதான் குறுந்தொகையில ஒரு பாடல் இருக்கு தெரியுமா? பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவநீர் உளிரோ. வருவீர் உளிரோ என்ன சொல்றாங்க? இல்லத்துக்குள்ள நுழையக்கூடிய அளவுக்கு பெரிய வாயில், பெரிய வாசல். அந்த நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிடறவங்க இருக்காங்களான்னு வெளில போய் பார்ப்பாங்க. வெளில போய் பார்ப்பாங்க. அந்த வழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதனாலதான் குறுந்தொகையில ஒரு அழகான பாடல் வரி. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. அதாவது நைட்டு தூங்கும் போது ஒரு பெரிய கதவை திறந்து பார்ப்பாங்க. அப்ப அவங்க சாப்பிடறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு பெண்கள் பார்ப்பாங்களாம். நற்றில நைட்டு வந்தாலும் இன்முகத்துல வரையக்கூடிய பண்பு பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னது நற்றினை. பலர்புகு வாயில் பெரிய வாசலை திறந்து நைட்டு யாராவது சாப்பிடறதுக்கு வர்றாங்களான்னு பார்ப்பாங்க தூங்க போறதுக்கு முன்னாடி. சரிங்களா? உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மணவார்கண் உண்டு. உடைமையில் செல்வம் இருந்த காலத்துல இன்மை வறுமை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா விருந்து ஓம்பல், சரிங்களா? விருந்து ஓம்பாமல் விருந்தினரை விரும்பி போற்றாமல், செல்வம் இருக்கக்கூடிய காலத்துல விருந்தினரை விரும்பி போற்றாமல், ஓம்பல் என்றால் குற்றமுள்ள மனதோட விரும்புவது. மடமை குணம் அறிவற்றவர் குணம். மடவார்கண் அறிவில்லாதவனுடைய கண் உண்டு உண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? விருந்தோமும் பண்பு இல்லாதவன்ட்ட செல்வம் இருந்தும் வறுமைதான் அதிகமா காணப்படுது. என்கிட்ட வசதி நிறைய இருக்குப்பா, ஆனா என்னால என்ன செய்யறேன்? சிலருக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடிய பண்பு என்கிட்ட இல்ல. சரிங்களா? அப்ப அவன் மனசுல என்ன இருக்கு? ஒரு பெரிய குற்றம் தான் இருக்கு. அவன் குற்றமுள்ள மனசோட இருக்கான். குற்றமுள்ள மனசோட அவன் இருக்கான். அதான் விருந்தோமும் பண்பு இல்லாதவன்ட்ட செல்வம் இருப்பது வறுமையே மிகுந்து காணப்படுது. செல்வம் இருந்தா அவன் எப்படி இருக்கான்? வறுமையோட தான் இருக்கான். அப்ப அவனுடைய மனசுல என்ன இருக்கு? குற்றம் தான் இருக்கு. ஓகேங்களா? விருந்தினர் வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்களோ எவ்வளவு பணம் படைத்தவர்களா இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவங்களா தான் கருதப்படுவாங்க. தரித்திரம் பிடித்தவங்க தான் கருதப்படுவாங்க. இல்லறவியல்ல தான் இந்த அதிகாரம், அதாவது இல்லறவியல்ல விருந்தோம்பல் என்ற அதிகாரம் அறத்துப்பால்ல தான் இருக்கு. இல்லறவியல் சரிங்களா? அறத்துப்பால்ல தான் இருக்கு இல்லறவியல். ஐ திங்க் 9வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். சரி பாருங்க. மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து. அதாவது அனிச்சமர மூந்து பாத்திரம்னு வச்சுங்களேன், அது அப்படியே வாடிடும். அதே மாதிரி விருந்தினர் வரும்போது தன்னுடைய முகம் மாறுபடுச்சுன்னா அவங்க முகம் எப்படி இருக்கும்? ரொம்ப வாடி போயிருவாங்க இல்லையா? விருந்தினர்கள் கிட்ட தன்னுடைய மாறுபட்ட முகத்தை காண்பிக்க கூடாது. அப்படி காண்பிக்கிறது அனிச்சம்பூவை போன்று முகம் வாடிடுவாங்க. மோப்ப குலையும் அனிச்சம், முகந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும். அதே மாதிரி வந்த விருந்தினர்கிட்ட நம்ம முகம் கடுத்து பேசினா அவங்களுடைய முகமும் மாறிடும். சரிங்களா? என்ன சொல்றாங்க? அனிச்ச மலராகப்பட்டது நுகர்ந்தவுடன் வாடிவிடும். அதே மாதிரிதான் வரக்கூடிய விருந்தினர்களோ தன்னுடைய முகம் மாறுபட்டிருப்பதை உணர்ந்து அவங்க பார்க்கும் போதே வாடிடுவாங்களாம். அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடி விடக்கூடியது. அது போல முகம் கோணி வரவேற்றாலே விருந்து என்ன செய்றாங்க? மாறிடுவாங்க. அவங்க முகம் மாறிடும். ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதாவது நம்ம இப்ப வந்து விருந்தோம்பல் பண்புகள் பார்த்தோம். சரிங்களா? விருந்தோம்பல் பண்புகள் பார்த்தோம். விருந்தோம்பல் இல்லறத்துல நம்ம எந்த அளவுக்குலாம் வந்த விதம் உபசரிக்கிறோன்றது. சரிங்களா? இல்லறவியல்ல 9வது அதிகாரம் தான் இந்த விருந்தோம்பல். இல்லறவியல்ல 9வது அதிகாரம். முதல் குறள் எதை சொல்லுது? நம்ம செல்வத்தை பெருக்கிக்கிறோம்.
சரிங்களா? இருந்து ஓம்பி இல்வாழ்வு இதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு நம்ம செல்வத்தை பெருக்கி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்து விருந்துக்கு புறத்த தானுண்டல் சாவா மருந்தென வேண்டற்பாற்றென்று அமிர்தமாகவே இருந்தாலும் வந்த விருந்தாளியை வெளில வச்சு நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது. வரி விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவருந்து பால்படுதல் என்று. ஏன்னா வரக்கூடிய விருந்த நாள்தோறும் விருந்தோம்பல் செய்யக்கூடிய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குது? துன்பம் தரக்கூடிய வறுமையிலையும் கெட்டு விடுதல் கிடையாது. அகனமர்ந்து செய்யான் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். என்ன சொல்றாங்க? வரக்கூடிய விருந்தின முகம் அதாவது முகம் மலர வரவேற்ப வீட்டுல எப்பவுமே லக்ஷ்மி காத்துக்கிட்டு இருப்பா, திருமகள் சரஸ்வதி திருமகள் காத்து கொண்டே இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோமி மிச்சில் மிசைவான் புலம். மிச்சில் மிசைவான் புலம். மிச்சில் என்று சொல்லக்கூட மிச்சம் இருப்பதை, விருந்த வந்துட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு மிச்சம்லதான் சாப்பிடுறவன் அன்னைக்கு என்ன செய்றான்? விதைச்சு விட்டதை வந்து கூட கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து செல்விருந்து ஓம்பி வரிவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அதாவது வருகின்ற விருந்தாளிக்கு உணவை அளித்து விட்டு வரப்போகின்ற விருந்தாளிக்காக காத்து கொண்டு இருப்பான். இனத்தனைந்து என்பது ஒன்றில்லை விருந்து துணை துணை கேள்வி பயன். என்ன சொல்றாங்க? ஒருவனுக்கு தான் எவ்வளவுதான் உணவளித்து உதவி செஞ்சாலும் உண்டவுடைய மன அளவை பொறுத்துதான் அவனுடைய விருந்தோட பயன் இருக்கு. பரிந்தோம்பி பற்றேற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். 9வது குறள். சரி, 8வது குறள். விருந்தினரை விரும்பி விருந்தோம்பல் செய்வதை தலை சிறந்தா நினைக்காதவங்க அவங்க எவ்வளவு பெரிய பொருளை வச்சாலும் அது வீணா போனதான் மிச்சம். உடைமையும் இன்மை விருந்தோம்பில் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. என்ன சொல்றாங்க? செல்வம் இருக்கும் காலத்துல வறுமை இருக்குது அப்படின்னா அவங்க விருந்தினை விரும்பி அவங்களுக்கு எதுவும் செய்யாம உள்ளவங்க. மோப்பக்குலையும் அனிச்ச முகம் தெரிந்து நோக்காக்குலையும் விருந்து. அனிச்ச பூ மோந்து பார்த்தாலே மாடிடும். அதே மாதிரிதான் வர்ற விருந்தாளிகளை நம்ம முகம் சுழிச்சு பேசினாலே அவங்களுடைய முகம் வாடிவிடும். சரி, 18 கீழ்க்கணக்கு நூல்கள்ல இப்ப நம்ம 3வதாக பழமொழி 400 பார்க்க போறோம். சரிங்களா? பழமொழி 400 ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலடியார் நான்மணிக்கடிகை பார்த்தோம். சரிங்களா? நாலடியார் நான்மணிக்கடிகை. திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் தான் நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் என்று சொல்லக்கூடியதான் என்னது? நாலடியார். ஃபர்ஸ்ட் நாலடியார் நான்மணிக்கடிகை ரெண்டையும் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் பழமொழி 400 பார்த்துலாம். அதாவது நாலடியார் வந்து சமண முனிவர்கள் ஏற்றினாங்க. இதை எத்தனை பாட்டு இருக்கு? 400 பாட்டு இருக்கு. வேளாண் வேதம் என்றாலும் நாலடி 400 என்றாலும் நாலடி 400 என்றாலும் இதனுடைய சிறப்பு பெயர்கள். சரிங்களா? எதுக்கு? நாலடியாருடைய சிறப்பு பெயர்கள் என்று சொல்லக்கூடியது நாலடி 400 மற்றும் வேளாண் வேதம். இதை தொகுத்தவர் மற்றும் அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். நாலடியார்லையும் திருக்குறள் மாதிரியே அறத்துப்பால் பொருட்பால் என்று 3 இன்பத்துப்பால் என்ற 3 அதிகாரங்கள் இருக்கு. 3 பால்கள் இருக்கு. 40 அதிகாரம் 12 இயல்களை கொண்டது. அறத்துப்பால்ல 13, பொருட்பால்ல 24, இன்பத்துப்பால்ல 3. சரிங்களா? நிலையாமை மற்றும் துறவரத்தை பற்றி கூறக்கூடிய நூல் தான் இந்த நாலடியார். அடுத்து நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் இவருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. இதுல மொத்தம் 106 பாட்டு இருக்கு. 2 பாடல்கள் கடவுள் வாழ்த்து பாடல், கடவுளை பற்றி பாடக்கூடியது. இந்த நான்மணிக்கடிகையில் கடவுள் வாழ்த்து யாரை பற்றி? திருமாலை பற்றி பாடினாங்க. சரிங்களா? ஜி போப் இந்த நான்மணிக்கடிகை 2 நூல்களை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க, 7 மற்றும் 100. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பழமொழி 400. பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அரையனார். பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவருடைய குடிப்பெயர் வந்து அரையன் என்பதை குறிக்கும். சரிங்களா? இந்த பழமொழி 400க்கு சிறப்பு பெயர் இருக்கு. மூதுரை, முதுமொழி மற்றும் உலக வசனம் என்ற சிறப்பு பெயர்கள் இருக்கு. சரிங்களா? பழமொழி 400ல மொத்தம் எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள் இருக்கு. 34 அதிகாரங்கள் இருக்கு. தொல்காப்பியரோ பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிடுகிறார். சரிங்களா? திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற நூல் என்று சொல்லக்கூடியது இந்த பழமொழி 400. இதுல முக்கியமா ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலையுமே என்ன இருக்கும்னா ஒரு பழமொழி இருக்கும். ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலையும் ஒரு பழமொழி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்றுரை அரையனார். சரிங்களா? இயற்பெயர் அரையன். இயற்பெயர் அரையன். இவருடைய ஊர் வந்து முன்றுரை. இவரும் சமண சமயத்தை சார்ந்தவர் தான். இந்த பழமொழி 400 தொல்காப்பியர் முதுசொல் என்று குறிப்பிடுகிறார். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே இலக்கிய பழமொழிகள் தான். 34 அதிகாரங்கள், 400 பாடல்களை கொண்டது. 15 கீழ்க்க நூல்களிலேயே வரலாற்றை மிகுதியாக தரக்கூடிய நூல் பழமொழி 400. சரிங்களா? அரையன் என்ற சொல் அரசனை குறிக்கும் அல்லது குடிப்பெயராகவும் இருக்கலாம். ஒவ்வொரு பாட்டிலுமே ஒரு பழமொழி இருக்கு.
சரிங்களா? ஒவ்வொரு பாட்டுலயுமே ஒரு பழமொழி இருக்கு. இதுல இன்னும் சொல்ல போனா 14 நூல்கள்லயே திருக்குறள் நாளையருக்கு அடுத்தபடியாக புகழ் பெற்ற நூல் தான் இந்த பழமொழி 400. தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிடுகிறார். தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிடுகிறார். பாருங்க, மாறியொன்று இன்று பறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள். புகாவா என்றால் உணவாக. ஒன்றாக ஒன்றிலோ இல், ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை. கடைசியில பழமொழி இருக்கா? இது எந்த பாவகையை சேர்ந்ததுன்னா வெண்பா வகையை சார்ந்தது. என்ன சொல்றாங்க? மழை இல்லாம வறட்சி நிலவிய காலத்துல வள்ளல் பாரியுடைய மகள்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரி மடமகள் சொல்றாங்க இல்லையா, அங்கவை மற்றும் சங்கவை ஆகியோர்கிட்ட பாணர்கள் போய் நிக்கிறாங்க. அப்ப பாரி மகன் என்ன பண்றாங்க? உலை நீரில் பொங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பாடல இருக்கக்கூடிய பழமொழி என்னண்டா, ஒன்றாகும் முன்றிலோ இல் என்றால் ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை. ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை. பழமொழி நாடுல நிறைய இருக்குப்பா, நிறைய விஷயங்கள் இருக்கு, மேற்கோள்கள் நிறைய இருக்கு. பாருங்க, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாட்டு செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று தம ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் தனிமரம் காடாதல் இல் திங்களை நாய் குறைத்தற்று நிறைகுடம் நீர் ததும்பல் இல் நுணலம் தன் வாயால் கிடம் பாம்பரையும் பாம்பினக்கால். இது எல்லாமே பழமொழி நானூறுக்குரிய மேற்கோள்கள் நிறைய இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே பழமொழி நானூறுக்குரிய மேற்கோள்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி, முதுமொழி காஞ்சியை பொறுத்த வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் இதோட ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இவர் மதுரையை சேர்ந்தவர். மதுரைன்னு இருக்கு இல்லையா, இதுல மொத்தம் 100 அடிகள் இருக்குப்பா. இதுல ஒவ்வொரு பத்தோட முதல் அடியும் எப்படின்னா ஆறுகளி உலகத்து என தொடங்கும். ஒவ்வொரு பத்தின் முதல் அடியும் ஆறுகளி உலகத்து என்று தொடங்கக்கூடியதா இருக்கும். இதுல முதுமொழி காஞ்சியில 10 பத்துகள் இருக்கு. என்னென்ன பத்துனா சிறந்த பத்து, அறிவு பத்து, பழியா பத்து, துவ்வா பத்து, அல்ல பத்து, இல்லை பத்து, பொய் பத்து, எளிய பத்து, நல்கூர்ந்த பத்து, தண்டா பத்து என்று சொல்லக்கூடிய 10 அதிகாரங்கள் இருக்கு. ஆனா இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலையுமே முதல் பாடல் எதுல ஆரம்பிக்குன்னா ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் என்று ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த மதுரை கூடலுக்குள்ளார் 8 தொகை நூல்கள்ல 500 தொகுத்திருக்கிறாரு. சரிங்களா? 500 தொகுத்திருக்காரு. இந்த முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. 10 அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 செய்யுள் இருக்கு. ஏன்னா கற்றவருடைய குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளுக்காக கூறி நல்வழிப்படுத்துறாலதான் இந்த முதுமொழி காஞ்சிய அறவுரை கோவை என்றும் சொல்றாங்க. சரிங்களா? முதுமொழி காஞ்சி என்னென்ன பத்து இருக்கு? சிறந்த பத்து, அறிவு பத்து, பழியா பத்து, துவ்வா பத்து, அல்ல பத்து, இல்லை பத்து, பொய் பத்து, எளிய பத்து, நல்கூர்ந்த பத்து, தண்டா பத்து. இதை எதை பற்றி சொல்றாங்க? நிலையாமை பற்றி. காஞ்சி திணையோட துறைகள்ல ஒண்ணு. சரிங்களா? அம்மை என்ற மணப்புகையை சார்ந்த நூல் இந்த முதுமொழி காஞ்சி. அது மட்டுமல்ல, நான்மணிக்கடிகையும் அம்மை என்ற மணப்பு வகையை சார்ந்த நூல். சரிங்களா? ஒவ்வொரு பத்திரையும் முதல் வரி ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் என்று சொல்லும். அது மட்டுமல்ல, முதுமொழி காஞ்சிக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலை. இதோடைய ஒப்புமைகள் பாருங்க. கற்றலை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை, அன்பு காட்டுவதை விட சிறந்தது போற்றுமொழி நடத்தல், அறிவு நுட்பத்தை விட சிறந்தது கற்றது மறவாமை, வளமான வாழ்வை விட சிறந்தது வாய்மையுடைமை, இளமையை விட சிறந்தது நோயற்ற வாழ்வு. கற்றல், கல்வியோட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அன்பு கண்ணா அடுத்தவங்க போற்றும்படி வாழ வேண்டும். அறிவு நுட்பத்தோடு சிறந்தது என்னது? கற்ற கல்வியை மறக்காம இருக்குது. வளமான வாழ்வை விட சிறந்தது வாய்மையுடைமை, நேர்மையா இருக்கணும். இளமையை விட சிறந்தது நோய் இல்லாம இருக்கணும். அழகை விட சிறந்தது நாணமுடைமை. சரிங்களா? குலப்பெருமையை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை. சிறந்த நூல்களை விட சிறந்தது பெரியோரை பின்பற்றுதல். தண்டிப்பதை விட சிறந்தது நன்மை செய்தல். பெரிய செல்வத்தை விட சிறந்தது குறையாமல் காத்தல். பெரிய செல்வத்தை விட சிறந்தது குறையாமல் காத்தல். எந்த வல்ல வேண்டாலும்
நம்ம சம்பாதிக்கலான்றது பெரிய விஷயம் இல்லை, சரிங்களா? நேர்மையான முறையில சம்பாரிச்சு அதை நல்ல வழியில நம்ம செயல்படுத்தணும், நல்ல வழியில செயல்படுத்தணும், சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது திரிகடுகம். திரிகடுகம் பாத்தீங்கன்னா 17 கீழ்க்கணக்கு நூலே மறந்தால் பெயர்பட்ட நூல்கள் 3 இருக்கு, சரிங்களா? திரிகடுகம், ஏலாதி மற்றும் சிறுபஞ்ச மூலம். அந்த திரிகடுகத்தையும் பார்க்கலாம். இந்த திரிகடுகத்தோட ஆசிரியர் வந்து நல்லாதனார். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவரை செரு அடுதோல் நல்லாதன் என்ற சிறப்பு பெயரால் அழைப்பாங்க. செரு அடுதோல் நல்லாதன் என்ற சிறப்பு பெயரால் அழைப்பாங்க. இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர். திரிகடத்தை இயற்றிய ஆசிரியர் நல்லாதனார். இவர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர். இவரை என்ன சிறப்பு பெயரா அழைக்கிறாங்கன்னா செரு அடுதோல் நல்லாதன் என்ற சிறப்பு பெயரா அழைக்கிறாங்க, ஓகேங்களா? இவர் திருத்தி என்ற ஊரை சேர்ந்தவர். அந்த ஊர் வந்து எதுல இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. ஏன்னா சுக்கு மிளகு திப்பிலி என்று சொல்லக்கூடிய மருந்துக்குத்தான் திரிகடுகம் சொல்லுவாங்க. அதே மாதிரி திரிகடுகம் பாடல் இருக்கக்கூடிய 3 அறக்கருத்துகளுமே கற்றவருடைய மனசுல அறியாமை என்று சொல்லக்கூடிய இருளை போக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக திகழக்கூடியதாக இருக்கு. குன்றின் மேலிட்ட விளக்காக திகழக்கூடியதாக இருக்கு. ஓகேங்களா? திரிகடுகம், திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவருடைய ஊர் வந்து திருத்து என்று சொல்லக்கூடிய கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல சரி சரி. திரிகடுகம், திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவரை வந்து பாத்தீங்கன்னா செரு அடுதோல் நல்லாதன் என்ற சிறப்பு பெயரா அழைக்கிறாங்க. செரு அடுதோல் நல்லாதன் என்ற சிறப்பு பெயரா அழைக்கிறாங்க. திரிகடுகம் வந்து பாத்தீங்கன்னா 17 கீழ்க்கணக்கு நூல்கள்ல மருந்தால் பெயர் பெற்ற நூல் என்று சொல்லக்கூடியது திரிகடுகம், ஓகேங்களா? மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் 3 இருக்குது. திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம். இப்ப அதை நம்ம முதல்ல பார்க்க போறோம், திரிகடுகத்தை பார்க்கிறோம். ஏன்னா சுக்கு மிளகு திப்பிலி என்று சொல்லக்கூடிய 3மே, சுக்கு மிளகு திப்பிலி என்று சொல்லக்கூடிய 3மே மருந்து. அந்த மருந்துக்கு தான் திரிகடுகம் சொல்லுவாங்க. அதே மாதிரியே இந்த திரிகடுகம் பாடல் இருக்கக்கூடிய 3 அறக்கருத்துகளுமே கற்றவருடைய மனசுல அறியாமை என்று சொல்லக்கூடிய இருளை போக்கிவிட்டு குன்றின் மேலிட்ட விளக்காக திகழக்கூடியதாக இருக்கு. தெளிவுபடுத்தி கொடுக்கக்கூடிய நூல் திரிகடுகம். ஏன்னா இந்த திரி என்ற சொல்லுக்கு 3ன்னு இங்கிலீஷ்ல இருக்குது, சரிங்களா? விளக்கு திரியும் சொல்லுவாங்க, திருத்தலும் சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கு மிளகு திப்பிலி 3மே உடல் நோயை போக்கக்கூடியது. சுக்கு மிளகு திப்பிலி 3மே உடல் நோயை போக்கக்கூடியது. இதுல ஒவ்வொரு பாட்டுலையுமே மூவர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? இவரு செரு அடுதோல் நல்லாதன் என்று சொல்றால இவர் வந்து ஒரு போர் வீரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு, ஓகேங்களா? சரி, பாருங்க. ஓகேங்களா? கடவுள் வாழ்த்து உட்பட அனைத்து பாடல்களுமே 3 அல்லது மூவர் என்ற 3ஆம் அடியின் 4ஆம் சீட்ல வரும். அறக்கருத்துகள் கற்போருடைய மனசில் உள்ள அறியாமையை போக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்துல திகழ செய்து மக்களுடைய மனபயத்தை போக்கி தெளிவாய் அழைக்கக்கூடிய நூல் தான் இந்த திரிகடுகம். மருந்து என்று அழைக்கப்படக்கூடிய நூல் திரிகடுகம். இவர் ஒரு வைணவ சமயத்தை சார்ந்தவர். உண்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால் பற்றி செல்லார் விடுதலும் தோல் பற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். இது ஒரு மேற்கோள். இல்லார் கொன்றுயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை இல்லும் நெறிப்பாடும். நெறி என்றால் வழி, நெறி என்று சொல்லக்கூடியது வழி. நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும். அடுத்து முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறைவொழுக்கம் தோற்றத்தான் பெற்ற வனப்பும் இவை 3ம் தூற்றின் கண் தூவிய வித்து. வித்து என்று சொல்லக்கூடியது இங்கு விதை. வித்து என்று சொல்லக்கூடியது இங்கு விதை.
நெறி என்று சொல்லக்கூடியது வழி. உண் பொழுது, உண்ணும் பொழுது. சரிங்களா? உண்ணும் பொழுது. இங்க சொல்றோம் இல்லையா? இதான் உண் பொழுதுனா உண்ணும் பொழுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இங்க இருக்கு பாருங்க, தூவியம். தூவியம் என்று சொல்லக்கூடியது தூய்மையை உடையவர்கள். தூய்மையை உடையவர்கள். ஓகே. அம்மை என்ற வனப்பு வகையை சார்ந்த இந்த திரிகடுகம். இன்னும் நிறைய மேற்கோள்கள் இருக்கு. என்னன்னா, நெஞ்சம் அடங்குதல் வீலாகும், வேளாளன் என்பான் கடன்பட வாழாதான், நிறை நெஞ்சம் உடையானை நல்குரவு அஞ்சும், கொண்டான் குறிப்பறிவாளன் பெண்டாட்டி, பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார், திறன்வேறி கூறிற் பொறையும் அறவினையை காராண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இது எல்லாமே திருக்குறளத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள். சரிங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பத்தியை படித்து பார்த்து அதுல கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடையெளி. சிலபஸ்ல புதுசா கொடுத்திருக்காங்க இல்லையா, யூனிட் 6 நினைக்கிறேன். பாருங்க, தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தாங்க. சோ கப்பல் கட்டக்கூடிய கலைஞர்கள் கம்மியர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இத மணிமேகலை என்ற நூல் எப்படி சொல்றது? களஞ்சை கம்மியர் வருகன கூவி. ஏன்னா தண்ணீரால பாதிப்படையாத மரங்களை தான் கப்பல் கட்ட பயன்படுத்துறாங்க. நீர்மட்ட வைப்புக்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்துறாங்க. பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினாங்க. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்று அழைப்பர். அதன் நிறத்தை கொண்டுதான் மரத்தோட தன்மையை அடைய முடியும். இது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து என்ன வினா கேட்கிறாங்கன்னு பாருங்க. இன்னும் இருக்கு. கண்ணை என்பது இளைத்த மரத்தில் காணப்படக்கூடிய உருவங்கள். சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினாங்க. இதை எந்த அளவையால அளக்குறாங்கன்னா, தச்சுமுழம் என்று சொல்லக்கூடிய நீட்டல் அளவையால கணக்கிடுறாங்க. பெரிய படகுகள்ல முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பது உண்டு. இத கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் அமைக்கப்படுறாங்க. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அமைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து வினா கேட்கிறாங்க பாருங்க. நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் எது? நாவல், தேக்கு, பனை, தென்னை. அப்படியே மேல வாங்க. சரிங்களா? நீர்மட்ட வைப்பிற்கு என்னென்ன மரங்கள் பயன்படுத்திருக்காங்க? வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். இங்க என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? வேம்பு, இலுப்பை, புன்னை மற்றும் நாவல். இங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கு? நாவல் மரம் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப தேக்கு வராது, பனை வராது, தென்னை வராது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து, முன்பக்கத்தை குதிரை போன்ற வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது? அறிமுகம், கரிமுகம், நரிமுகம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எப்படி படிச்சிருக்கோம்? யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பது உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அமைக்கப்பட்டன. அப்ப எப்படி இருக்கு? பரிமுகம். சரிங்களா? பரிமுகம். இந்த ரீவல்ல. சோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து, தச்சுமுழம் என்பது, தச்சுமுழம் என்பது எதுக்கு சொல்றாங்க? நீட்டல் அளவை. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து, கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது? கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை கம்மியர் என்று அழைக்கின்றது. ஏன்னா மணிமேகலையிலிருந்து ஒரு பாடல் வரி முதல் பேராகிராஃபை படிச்சோம் இல்லையா? களஞ்சை கம்மியர் வருகன கூவுய். அந்த பாடல் வரி எழுதிக்க. சரிங்களா? களஞ்சை கம்மியர் வருகன. இது எந்த பாடல்? மணிமேகலை இருக்கக்கூடிய பாடல் வரி.
ஏன்னா கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலையில என்ன சொல்றாங்க, கம்மியர் என்று அழைக்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நதியின் கால்கள், ஏழாவது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகை வெளியாகியிருக்கு. கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலையும் படிச்சிருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் முகமது ரஃபி. சரிங்களா, இவருடைய இயற்பெயர் முகமது ரஃபி. இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்க. நாகூர் ரூமி எந்த ஊர்ல பிறந்தவர்? தஞ்சை மாவட்டம். எந்த இதழ்ல இவர் எழுத தொடங்கியிருக்காரு? கணையால் இதழ எழுத தொடங்கியிருக்காரு. இவருடைய கவிதைகள் என்ன இருக்கு? நதியின் கால்கள், ஏழாவது சுவை, சொல்லாத சொல். ஓகேங்களா. அடுத்து இவருடைய நாவல், என்ன நாவல் படிச்சிருக்காரு? கப்பலுக்கு போன மச்சான். இவருடைய இயற்பெயர் முகமது ரஃபி. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த பேராகிராஃப்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பார்க்கலாமா? நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? தஞ்சை மாவட்டமா? சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். அடுத்து, நாகூர் ரூமியின் கவிதை தொகுதியில் எத்தனை வெளியாகி இருக்கு? நதியின் கால்கள். நதியின் கால்கள் படிச்சோமா? ஏழாவது சுவை, சொல்லாத சொல். அப்ப எத்தனை கவிதை தொகுதிகள் வெளியாயிருக்குது? நதியின் கால்கள், ஏழாவது சுவை, சொல்லாத சொல். அப்ப மொத்தம் 3 கவிதை தொகுதிகள் வெளியாயிருக்கு. 3 கவிதை தொகுதிகள் வெளியாயிருக்கு. நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் என்ன? இவரு கணையாளி இதழ்ல எழுத தொடங்கியவர். 80களில் கணையாளி இதழ்ல எழுத தொடங்கியவர். ஏழாவது சுவை கவிதை. ஓகேங்களா. அடுத்து, கப்பலுக்கு போன மச்சான். இதுதான் அந்த நாவலுடைய பெயர். இதுதான் அந்த நாவலுடைய பெயர். சரி, அடுத்து பாருங்க. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய விடையை தேர்ந்தெடு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி. தாமிரபரணி ஆற்றோட மேற்கு கரையில தான் என்ன இருக்கு? திருநெல்வேலி இருக்கு. கிழக்கு கரையில பாளையங்கோட்டை இருக்கு. மேற்குல திருநெல்வேலி, கிழக்குல பாளையங்கோட்டை. சரிங்களா. அடுத்து, இந்த 2 நகரங்களுமே இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சோ இரட்டை நகரம் என்று அழைக்கப்படுவது எதுனா திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில அதிக அளவுல என்னென்ன கல்வி நிலையங்கள் இருக்கு. அதனால அந்த நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்றாங்க. சோ தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. கல்வி நிலையங்கள் அதிகமான உள்ளனூர் பாளையங்கோட்டை. இரட்டை நகரம் என்று சொல்லக்கூடியது திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை. திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை. இதுல மேற்கு கடற்கரையில திருநெல்வேலி இருக்கு. தாமிரபரணி ஆற்றின் மேற்குல திருநெல்வேலியும், கிழக்குல பாளையங்கோட்டையும் இருக்கு. பாருங்க, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது? பாளையங்கோட்டை. சரிங்களா. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்த நகரம் என்னது? திருநெல்வேலி. கிழக்குல தான் பாளையங்கோட்டை, மேற்குல திருநெல்வேலி. சரிங்களா. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது. கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. கிழக்கு கரைப்பா. பாளையங்கோட்டை வந்து கிழக்கு கரையில அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா. அடுத்து, பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பது என்னது? கல்வி நிலையங்களா, அறிவு நிலைய அழகு நிலையங்களா, சுகாதார நிலையங்களா, தீயணைப்பு நிலையங்களா? கல்வி நிலையங்கள் தான் அதிக அளவு இருக்கு. சரிங்களா. கல்வி நிலையங்கள் தான் அதிக அளவு இருக்கு. இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுபவை என்ன? திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை. ஓகேங்களா. திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை. ஓகே, இதோட நம்ம 5 அதிகாரங்கள் பார்த்திருக்கோம். சரிங்களா. அன்புடைமை, ஒழுக்கமுடைமை, விருந்தோம்பல். சரிங்களா. ஒவ்வொரு அதிகாரத்தையும் இப்ப 5வது அதிகாரம் இன்னைக்கு முடிச்சிருக்கனா, இது 5 அதிகாரத்தையுமே நீங்க ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ஒன் வேர்டு, அந்த பொருள் குறுக்கம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா.
பொருட்குறுக மட்டும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இன்றைய அதிகாரத்துல விருந்தோம்பல்ல வேளாண்மை என்பது செல்வத்தை குறிக்குது. வேளாண்மை என்பது செல்வத்தை குறிக்குது. அந்த குறளுக்கு ஏற்றாற் போல பொருள்களை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, தேங்க்யூ தேங்க்யூ ஆல். இன்னைக்கு நடந்தோட கிளாஸோட டெஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டிரைவ்ல இருக்கும். டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.